எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற தை அமாவாசை நாளைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடலளவு கடன் பிரச்சனையும் கடுகளவு தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையும் பரிகாரத்தையும் மேற்கொள்ளணும், எந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் சுமைகளும் தீரும் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுமை எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கடன் சுமை. கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்துமே செய்துக்கிட்டே தான் இருப்போம். இருந்தாலும் ஒரு சில அற்புதமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரமானது நமக்கு கட்டாயமான பலன்களை பெற்று தருவதா சொல்லப்படுது. அப்படி அந்த விதத்தில் தான் புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய தை அமாவாசை அப்படிங்கிறது நமக்கு கூடுதலான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமையுது. பொன் பொருள் சேர்க்கைக்கு ஆதார நாளை விலகக்கூடிய புதன்கிழமையில் அமாவாசை வருது அப்படின்னு சொல்லும் பொழுதே விசேஷம். அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கே உகந்த கிழமை, பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமும் இணையுது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நன்னாள் அன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய கல்லுப்பு பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்று தருவதா நம்பப்படுது. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி தை அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன, இந்த குறிப்பிட்ட தை அமாவாசை நாள் அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான விரிவான விளக்கப்பதிவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தை அமாவாசையில் பிறந்த பௌர்ணமியினுடைய கதையை பற்றின இன்னொரு விளக்கமான பதிவும் இருக்குது. இரண்டு பதிவுகளுமே பாருங்கள். இந்த நாளுக்குண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பக்தர்களின் குறை போக்குவதற்கும் பக்தர்கள் தன் மீது வைக்கக்கூடிய பக்தியின் உச்சத்தை உலகறிய செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே அபிராமி அன்னை அபிராமி பட்டருக்கு காட்சி தருவாங்க. மெய்மறந்து அபிராமி பட்டர் சொன்ன அந்த வார்த்தைக்காக அமாவாசையை பௌர்ணமி அப்படின்னு மாற்றி சொன்னதுக்காகவே அமாவாசையான இருள் சூழ்ந்த நாளன்னைக்கு பௌர்ணமி நிலவை வர செய்வாங்க அபிராமி அன்னை. இப்படி பக்தர்களின் குறை போக்குவதற்கும் பக்தர்கள் தன் மீது வைக்கக்கூடிய பக்தியின் உச்சத்தை வெளிப்படுத்துவதற்காக நடந்த இந்த நிகழ்வை கேட்கும் பொழுதே மனசுக்குள்ள ஒரு விதமான பூரிப்பு ஏற்படும். அதனால கண்டிப்பா இந்த பதிவுகளை பாருங்க. தை அமாவாசை நாள் அபிராமி அன்னையினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். தை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. அதே சமயத்தில் நமக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய நாளாக தான் சொல்லப்படுது. அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கடன் தீரக்கூடிய பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு கை மேலே பலன் காத்துட்ருக்கு. காலை நேரத்தில் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது, வீடுகளில் படையலிட்டு வழிபாடு மேற்கொள்வது, இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்துட்டு மாலை நேரத்தில் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட கடன் தீரக்கூடிய பரிகாரத்துக்கு நமக்கு முக்கியமாக தேவை பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற வஸ்திரம். ஒருவேளை உங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளை நிற வஸ்திரத்தை எடுத்து நீங்கள் முன்கூட்டியே மஞ்சள் கலந்த நீரில் நல்லா முக்கிய ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படியும் நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மஞ்சள் நிற வஸ்திரத்தை மேலே வச்சுட்டு இப்போ நான் இதில் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்ப்பது அப்படிங்கிறது செய்யணும். முதல்ல நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மங்களத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய மஞ்சள் மற்றும் குங்குமம். இந்த மஞ்சள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் திருநாள் அன்னைக்கு பொங்கல் வைப்பதற்காக பொங்கல் பானையில் கட்டின அந்த மஞ்சள் கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிழங்கு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது அதீத சக்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. அதனால் அந்த மஞ்சள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னு சொன்னாக்க சாதாரணமாக நம்ம வீட்டு பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே போக்கக்கூடிய ஒன்று. மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாகவே கருதப்படக்கூடிய ஒன்று. அப்படி அந்த கைப்பிடி அளவு கல்லுப்பு உங்களுடைய கைகளில் வைத்து கடன் தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி அந்த கல்லுப்பை இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அடுத்தபடியாக நம்மளுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணமாக அமையக்கூடிய அந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு ₹1 நாணயத்தை நீங்கள் கைகளில் வைத்தபடி கடன் தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கணும், பணம் பல மடங்கு பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி கல்லுப்புக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா பணவரவை கொட்டி தரக்கூடிய பச்சை கற்பூரம் உங்கள் வீடுகளில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அதை வைப்பது அப்படிங்கிறது செய்யணும். வெள்ளிக்கிழமை நாட்களில் பச்சை கற்பூரம் வாங்குவது சிறப்பு அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு பதிவும் கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, அந்த பதிவை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். அப்படி நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் வாங்கின அந்த பச்சை கற்பூரம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதில் ஒரே ஒரு துண்டை நீங்கள் இந்த ₹1 நாணயத்தோடு சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சேர்க்க வேண்டிய இன்னொரு முக்கிய
முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா துளசி இலை. பொதுவாக முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே முன்னோர்களுடைய திருவுருவ படத்திற்கு துளசி இலை சாற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி அந்த துளசி இலைகள் 1-2 நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதனால் கருந்துளசியோ பச்சை துளசியோ எது கிடைக்குதோ அதில் 1-2 இலைகளை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து நம்ம வீட்டோட பூஜை அறையில் மாலை நேரத்தில் விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் வைத்து வழிபடணும். அதே மாதிரி அமாவாசை வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம காலை நேரத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவது அப்படிங்கிறத தவிர்த்துடுவோம். மாலை நேரத்தில் வழிபாடு அனைத்துமே செய்யக்கூடிய சமயத்தில் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் நீங்கள் தாராளமாக வீட்டு வாசலில் கோலம் போடலாம். கோலம் போடுவதோடு மட்டும் இல்லாமல் வாசலில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்து வீட்டு பூஜை அறையில் இந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே வைத்து வழிபட்டதுக்கு அப்புறமா அடுத்தபடியாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக இந்த அமாவாசை நாட்களில் மாலை நேரத்தில் சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது சிறப்பு. இந்த பொருட்கள் அனைத்தையுமே வீட்டு பூஜை அறையில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது எல்லாமே செய்துக்கலாம். அதே மாதிரி இந்த தை அமாவாசை நாளோடு நமக்கு சூழ விரதமும் சேர்ந்து வருது அப்படிங்கிறதால பக்கத்தில் அம்மன் கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மன் கோவில்கள் இருக்கக்கூடிய திரிசூலத்திற்கு நீங்கள் எலுமிச்சை கனி வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எலுமிச்சை கனியை நீங்களே குத்தி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்து முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வீடு திரும்பினதுக்கு அப்புறமா இந்த பொருட்கள் அனைத்தையுமே வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் நிற வஸ்திரத்தை ஒரு முடிச்சாக தயார் செய்வது அப்படிங்கிறத செய்யணும். முடிச்சா தயார் செய்துட்டு நீங்கள் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக கண்டிப்பாக உங்கள் வீட்டோட வாசலில் அந்த முடிச்சை கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. பொதுவாக நம்ம வீடுகளில் அமாவாசை நாட்களில் இல்லை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் திருஷ்டி கழிப்பதற்குண்டான விஷயங்கள் அனைத்துமே செய்வோம் இல்லைங்களா? அப்படி நீங்கள் திருஷ்டி கழிப்பதற்குண்டான விஷயங்கள் அனைத்துமே செய்துட்டு வாசலில் எலுமிச்சை கனி வைப்பது சிறப்பு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? அந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்து முடிச்சிடுங்க. செய்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்தபடியாக தான் இந்த முடிச்சை நீங்கள் வீட்டோட வாசல் பகுதியில் வெளிப்பக்கத்தில் கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த தை அமாவாசை நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பரிகாரமானது கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் சம்பந்தப்பட்ட கஷ்டங்களும் தீர்ந்து பணவரவு அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பை பெற்றுத் தருவதாக சொல்லப்படுது. இந்த குறிப்பிட்ட முடிச்ச நம்ம அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாள் வரைக்குமே வைத்திருக்கலாம். ஒருவேளை அதனுடைய தன்மை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் ஓடுகின்ற நீரில் விடுவது இல்லை யாருடைய காலமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறது செய்திடணும். கடன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது குறிப்பிட்ட இந்த ஒரு கடன் தான் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எந்த வகையான கடனாக இருந்தாலும் சரி, வீட்டு கடன், வங்கி கடன், வாகன கடன், நகை கடன், இப்படி எந்த வகையான கடனாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பரிகாரம் கட்டாயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி இந்த முடிச்ச நம்ம தயார் செய்யக்கூடிய சமயத்திலையும் சரி இல்லை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய சமயத்திலையும் சரி குலதெய்வத்தினுடைய பெயரையோ இல்லை இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரையோ நீங்கள் குறைந்தது 3 முறை இல்லைனா 108 முறை சொல்வது அப்படிங்கிறது செய்யணும். கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சியானது நமக்கு பன்மடங்கு பலன்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு துணை புரியக்கூடிய விதத்தில் குலதெய்வத்தினுடைய ஆசை நமக்கு பரிபூரணமாக கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே போதும். கண்டிப்பாக நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடலளவு கடன் கஷ்டங்களும் கடுகளவு தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான தை அமாவாசை நாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.